எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க சந்தீப் மாம்ஸ் டைரி. வாங்க கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் வீடியோ போலாமா? காலையிலேயே கடைக்கு போய் அகல் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம சந்தீப் சரண் தான் இப்போ அகல் விளக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு அதை 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறாரு. ஏன்னா ஊறினா தானே உள்ள அதில் எண்ணெய் ரொம்ப உறிஞ்சாதுங்களா, அதனால் ஊற வச்சு எடுத்துட்டாரு. அழகாக மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாரு சந்தீப் சரண். இப்படி ஒவ்வொரு விளக்குலையும் மஞ்சள் நான் வச்சு கொடுத்தேன். சந்தீப் அழகாக அதுக்கு குங்குமம் வச்சு நல்லா ஹெல்ப் பண்ணார். அது நல்லா ஜாலியாக ஃபன்னாக 2 பேரும் பேசிக்கிட்டே விளையாடிட்டு எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் ஈவினிங் விளக்கு ஏற்றும் போதுங்க கரண்ட்டு நம்ம ஏரியாவில் போயிடுச்சு. ஆனால் அந்த இருட்டில் ஏற்றின கார்த்திகை தீபம் தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சந்தீப் சரண் பார்த்திங்கன்னா அழகாக விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அதை அழகாக எடுத்துகிட்டு போய் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா ஒவ்வொரு விளக்கையும் அழகாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாருங்க நம்ம சந்தீப் சரண். இதே மாதிரி ஒவ்வொரு விளக்காக எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஹெல்ப் பண்ண சந்தீப் சரணை அழகாக எடுத்து தீபமெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுட்டாரு. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம சந்தீப் சரண் ஏற்றின கார்த்திகை தீபம் தான். அடுத்து அவங்க டேடி கூட சேர்ந்துங்க சார் அழகாக பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வாங்கின மீத பட்டாசுங்க. அதை தான் ஐயா கொஞ்சம் பயமெல்லாம் போய் இப்போ தான் கம்பி மத்தாப்பு பிடிக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்குது. பார்த்திங்களா, சாருக்கு ஒரே குஷி தான். தீபாவளி சமயத்துலங்க வெடி வெடிக்கும் போது சாருக்கு ஒரே அழுகைங்க. இப்போ தான் கொஞ்சம் பயத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. ஃபைனலி கரண்ட் ஒரு வழியாக நைட்டு 9 o'clock வந்ததுங்க. வெளிச்சத்தில் பார்க்கும்போது பாருங்கள் தீபம் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. வாசலில் வச்சுருந்த மாதிரியே வீட்டுக்குள்ளேயும் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தோங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தீபத்தை எல்லாம் எடுக்கும் போதுங்க அடியில் நீங்கள் ஒரு செம்பருத்தி இலையவோ இல்லைன்னா ஒரு அரச இலையோ வச்சிங்கன்னா உங்களோட எண்ணெய் கீழே ஒழுகாதுங்க. அப்படியே மீறி ஒழுகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சோன்னு கோலமாவு அதை அப்படியே மேலே போட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணெய் விழுந்த தடமே இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.